இப்போ முதியவர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அவங்களுடைய ரெக்கவரி எப்படி இருக்கும், அந்த அறுவை சிகிச்சையில் மீண்டு தன்னுடைய நார்மல் வாழ்க்கைக்கு வருவதற்கு? இப்போ முதியவர்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ரெக்கவரிக்கு அப்படின்னு பார்த்தா, பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இப்போ முதியவர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அவங்களுடைய ரெக்கவரி எப்படி இருக்கும், அந்த அறுவை சிகிச்சையில் மீண்டு தன்னுடைய நார்மல் வாழ்க்கைக்கு வருவதற்கு? கண்டிப்பாக ஒரு நார்மல் யங் அடல்ட்டை கம்பேர் பண்ணினோன்னா கொஞ்சம் நேரம் ஜாஸ்தியாகத்தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், எலும்பு முறிவே இருக்குது. ஒரு சிறு குழந்தைக்கு எலும்பு முறிஞ்சால் 3 வாரத்தில் சேரும். அதே ஒரு யங் அடல்ட்டுக்கு பண்ணினாலே 6 வாரம் ஆகும். வயதானவர்களுக்கு பண்ணும் பொழுது இன்னும் ஒரு 3-4 வாரம். ஏன்னா நம்மளுடைய ஹீலிங் கெப்பாசிட்டி குறைந்து கொண்டே வருகிறது. நம்மளுக்கு ஆக்சிஜன் டிஷ்யூஸுக்கு போகக்கூடிய அளவு, லங்கோட கெப்பாசிட்டி, ஹார்ட்டோட பம்பிங் ஆக்ஷன், உடம்புல உள்ள இந்த அல்புமின் லெவல், விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே மாறுபடுறது. அதனால் சில டிலே இருக்கலாமே தவிர இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபோ ஹீலிங்கோ கண்டிப்பாக மோசம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. இதனால் நம்ம கவலைப்பட வேண்டாம். இப்போ முதியவர்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ரெக்கவரிக்கு அப்படின்னு பார்த்தா, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி கரெக்ஷன், அனீமியா, அல்புமின் குறைபாடு, இந்த ரத்தத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சில ஃபைண்டிங்ஸ் இருக்கும். அதோட கரெக்ஷன்ஸ் எல்லாம் தேவை. விட்டமின் டி குறைபாடு கண்டிப்பாக கரெக்ட் பண்ணி ஆகணும். தைராய்டு பிரச்சனை இருக்கலாம் ஹிடனாக, அவங்களுக்கு தெரியாமையே ரத்த கொதிப்பும் சர்க்கரை வியாதியும் இருக்கலாம். எப்போதுமே சொல்லுவாங்க, டயபெட்டிஸும் ஹைப்பர் டென்ஷனும் சைலண்ட் கில்லர்ஸ்மாங்க. அமைதியாக இருந்து நம்ம உயிரை எடுத்துரும், ஒரு சிம்டம் இருக்காது. அதனால் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கரெக்ஷன் கொடுத்தோன்னா முதியவர்களோட அவுட்கம் நல்லா இருக்கும். முக்கியமான இன்னொன்று என்னன்னா லங் கெப்பாசிட்டி. அதுக்கு அந்த டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இந்த 3 பால் ரைஸ் ஆகக்கூடிய இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரிமாங்க அப்படின்னு அதில் மூச்சு பயிற்சி. ஒரு டீப் பிரெத் இஸ் ஈக்குவல் டு 10 ஷாலோ பிரெத்ஸ். நம்ம நார்மலாக மூச்சு இழுக்கும் பொழுது நம்ம உடம்புல 400 to 500 ml காற்று தான் அந்த லங்ஸுக்குள்ளே போகும். வேறஸ் லங்கோட கெப்பாசிட்டி 5 லிட்டர்ஸ். ஸோ ஒரு டீப் பிரெத்துங்கிறதே 10 பிரெத்துக்கு ஈக்குவல். அதனால பேஷண்ட்ஸை வந்து வி என்கரேஜ் தம் டு டூ டீப் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், லிம் மொபிலிட்டி, மசில் டெவலப்மெண்ட் அண்ட் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணும் பொழுது பேஷண்ட்ஸோட அவுட்கம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். பயப்பட வேண்டாம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.